சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுற யாருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கிட்ட இருக்கிறார், தூரமா இல்லை, கிட்ட கிட்ட இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? அதனுடைய விளைவு என்ன? அவர் கிட்ட இருந்தா என்ன நடக்கும்? அடுத்த வசனம் பாருங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சமீபமா இருந்தா என்ன நடக்கும்? உங்களுடைய விருப்பத்தின்படி செய்து கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கிறார். உங்களோட இருக்கிறார்னா என்னங்க? அதனுடைய விளைவு என்னங்க? உங்களோட இருக்கிறார்னா என்ன நடக்கும்? உங்களுடைய கூப்பிடுதலை கேட்பார், உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்களுக்கு பதில் அளிப்பார், உங்களுக்கு ரட்சிக்கிறார், உங்களை ரட்சிக்கிறார். அவர் இருந்தார்னா நிச்சயம் அவர் உதவி செய்வார். உதவி செய்யாம இருக்கவே மாட்டார். அதாவது சூழ்நிலைகளே மாறத்தக்க விதத்தில் உதவி செய்வாருங்க. வெறும் உங்களுக்கு அந்த பயத்தை போக்கி, கவலையை போக்கி, சமாதானத்தை கொண்டு வராருன்றது மட்டும் இல்ல, சூழ்நிலையே மாறத்தக்க விதத்தில் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இதுக்கு பெஸ்ட் ப்ரூஃப் இயேசு. தேவன் உங்களோட இருந்தா என்ன நடக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இயேசுவை பாருங்க. ஏன்னா இயேசு யாரு? அவருடைய ஒரு பேர் என்னது? இம்மானுவேல். இம்மானுவேல் என்னது? தேவன் நம்மோடு. இயேசு உலகத்துல பிரவேசித்தது எப்படி வேதம் சொல்லுது? தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் பிறந்திருக்கிறார். வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி நம் மத்தியில் வாசம் பண்ணினார். தேவன் நம்மோடு. இயேசுவை பாருங்க. அவர் தான் அந்த தேவன் நம்மோடுன்றதை புரிஞ்சுக்கணும்னா அங்க பார்க்கணும். அப்போ தேவன் நம்மோட இருந்தப்போ, அதாவது இயேசு நம்மோட இருந்தப்போ, இயேசு இந்த பூலோகத்தில் ஊழியம் செய்தப்போ, ஜனங்களோட இருந்தப்போ என்ன செய்தார் என்பதை பாருங்க. உதாரணத்துக்கு வியாதிப்பட்ட மக்களோட இயேசு எவ்வளோ நேரம் செலவழிச்சார், அவளுக்கு எவ்வளோ ஊழியம் செய்தார். அவங்க இருக்கிற இடத்துக்கு போனார், அவங்க இவர்கிட்ட வந்தாங்களா? இவர் போனாரா? சுற்றி திரிந்து குணமாக்கினார்னு போதிக்குது வேதம். அவங்களும் இவரை தேடி வந்தாங்கன்னு போதிக்குது. அப்போ இயேசு இந்த வியாதிப்பட்ட மக்களோட இருக்கும்போது அவளுக்கு என்ன செஞ்சார்? அவளை அப்படியே விட்டுட்டாரா? நான் இருக்கிறேன் போதும், உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னாரா? உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறீங்க. இயேசு அந்த வியாதிப்பட்ட மக்களோடு இருக்கும்போது அவளுக்கு உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார்னு பார்த்தீங்கன்னா, குணமாக்கினார், சுகமாக்கினார். தேவன் நம்மோட இருக்கும்போது என்ன நடக்கும்?